அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 3303வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா சமிஅத்தும் சியாஹத் தீகி, சேவல் கூவுகின்ற சப்தத்தை நீங்கள் கேட்டால், ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபதலிஹி, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் வேண்டுங்கள், கேளுங்கள். காரணம் ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அந்த சேவலாகிறது வானவர்களை பார்க்கிறது, மலக்குகளை பார்க்கிறது. மலக்குகளை பார்த்துதான் காலை நேரங்களிலே அது கூவுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொடர்ந்து சொன்னாங்க, வைதா சமிஅத்தும் நஹீக்கல் ஹிமாரி, நஹீக்கல் ஹிமாரி, கழுதை கத்துவதை நீங்கள் செவிமடுத்தால், ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம் தெரியுமா? ஃபஇன்னஹா ரஅத் ஷைத்தானன், அது ஷைத்தானை பார்த்து கத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சேவல் கூவுகின்ற சப்தத்தை செவிமடுத்தால் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல கல்வி ஞானங்களை கொடு, பரக்கத்தான வாழ்வை கொடு, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடு, சகோதரத்துவத்தை கொடு, சமத்துவத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நாம் வேண்ட வேண்டும். காரணம், பாவம் செய்யாத, இறைவனுக்கு மாறு செய்யாத மலக்குகளை அது பார்க்கிறது, பார்த்துதான் அது கூவுகிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நாம் கேட்க வேண்டும். ஆனால் கழுதையாகிறது ஷைத்தானை பார்த்த பின்னால் தான் அது கத்துகிறது. ஷைத்தான் மனித சமுதாயத்திற்கு கெடுதி செய்யக்கூடியவர். எனவே ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஸைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 5103வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்புத்தீக, சேவலை திட்டாதீர்கள். மனித சமுதாயம் எதை கெடுத்தாலும் திட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள் சில நபர்கள். சேவல் கூவினால், சனியம் முடிச்ச சேவல் இப்போ கூவுத, தூக்கத்தை கெடுக்குத என்று திட்டுவார்கள். அது கூவுவதே எதற்காக தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யூகிது லிஸ்ஸலா, தொழுகைக்காக மனிதனை எழுப்பி விடுகிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, செல்போன்ல அலாரம் வச்சிருவாங்க. 8 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, அப்பதான் 9 மணிக்கு நம்ம குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போக முடியுண்டு. 8 மணிக்கு அலாரம் அடிக்கும், நல்லது தானே. 8 மணிக்கு எஞ்சாதானே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆடை அணிந்து கொண்டு நாம ஆபீஸுக்கு போக முடியும். 8 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது இதுக்கு வேலை கழுதை இல்லை, இப்ப கத்திக்கிட்டு கிடக்கு, அப்படி நம்ம அதை திட்ட முடியுமா? எனவே நீங்கள் சேவல் கூவுகின்ற சப்தத்தை கேட்டால், அதிகாலையிலே அதுதான் கூவும், தொழுகைக்காக நம்மை எழுப்பி விடுகிறது. சஹீஹான ஹதீஸ், அபூ தாவூதுல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சேவலை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபஇன்னஹு யூகிது லிஸ்ஸலா, தொழுகைக்காக நம்மை எழுப்பி விடுகிறது. இப்ப சேவல் கூவுகின்ற சத்தத்தை நம்ம கேட்க முடியல, கிராமங்கள்ல கூட சேவல் வளர்க்கல. அப்ப அந்த சேவல் கூவுகின்ற சப்தத்தை நாம் செவிமடுத்தால்
அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய அருளை நாம் கேட்க வேண்டும். சேவலை திட்டுவது கூடாது. கழுதை கத்துவதை கேட்டால் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இதை நாம் செயல்படுத்துவோம், அல்லாஹுடைய அருளை பெறுவோம், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.